बातें साथ में चलेंगी। இரண்டு விஷயங்களும் கூடவே நடக்கும். हाँ, जब देह से बिल्कुल उपराम स्टेज हो जाए, எப்போது தேகத்திலிருந்து முற்றிலும் வந்து அப்பாற்பட்டு போகும் பொழுது फिर तो पार्टी अपना खुल जाएगा। இப்போ பாட்டு தங்களுடைய பாட்டு வந்து திறந்து விடும். फिर तो सबको मानना पड़ेगा कि हाँ ये आत्मा ऊंची है। அப்போது அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த ஆத்மா வந்து உயர்ந்த பாட்டுதாரி என்று. ऊंचा बनने के लिए உயர்வடைவதற்காக कोई भी प्रकार का कायदे कानून तोड़ने की जरूरत नहीं है। எந்த ஒரு நியமங்களையும் சட்டங்களையும் வந்து உடைப்பதற்கு அவசியமில்லை. ला अपने हाथ में नहीं लेना चाहिए। சட்டத்தை நம்முடைய கையில் எடுத்துக்கொள்ள கூடாது. कोई आत्मा हमको नीचे गिराती है, யாரோ ஒரு ஆத்மா நம்மை கீழே விழ வைக்கிறது. चलो हमने चुपचाप रह गए, சரி நாம் வந்து அமைதியாக இருந்து விட்டோம். एक कान से सुना दूसरे कान से निकाल दिया, ஒரு காதால் கேட்டு இன்னொரு காதால் நாம் வெளியேற்றி விட்டோம் அதை. क्या हम नीचे गिर जाएंगे क्या वास्तव में? உண்மையில் நாம் கீழே விழுந்து விடுவோமா என்ன? नहीं, இல்லை. थोड़ा रिगार्ड हो जाता है कि हाँ भाई हमने रिगार्ड दिया। கொஞ்சம் மதிப்பு ஏற்படுகிறது. ஆம், நாம் ரிகார்டை கொடுத்தோம். उन्होंने कहा, அவர் சொன்னார், हमने सुन लिया। நாம் கேட்டோம். सच्चाई तो फिर भी सच्चाई रहेगी। உண்மை வந்து இருந்தாலும் உண்மையாக ஆகிவிடுகிறது. அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிற அந்த சூழல் வந்து கெட்டு விடுகிறது. அது போல கெட்டு விடும் பொழுது खराब कर रहे हैं तो निमित्त कौन बन रहे हैं? கெடுக்கிறார்கள் என்றால் யார் வந்து அதுக்கு நிமித்தமாக ஆகிறாங்க? जो करेगा सो पाएगा या दूसरा पाएगा? யாரு செய்வார்களோ அவர்கள் அடைவார்களா அல்லது இன்னொருத்தர் வந்து அடைவார்களா? यहाँ तो बाप के दरबार में एक एक पैसे पाई का हिसाब किताब है। இங்கே தர்பாரில், பாபாவின் தர்பாரில் ஒவ்வொரு பைசாவுக்கும் வந்து கணக்கு இருக்கிறது. जो उल्टा करेगा वो उल्टा पाएगा। யார் தலைகீழாக செய்தால் தலைகீழானது அவர்கள் அடைவார்கள். अच्छा करेगा अच्छा पाएगा। நல்லது செய்தால் நல்லதை அடைவார்கள்.